தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாக்கியலட்சுமி தொடரில் தாத்தா இறந்து முடிந்த நிலையில் எழில் பழையபடி தனி வீடு பார்த்துருந்தாரு. அதுக்கு தனியாக போயிடுறாரு. அங்கே வரும் பாக்கியலட்சுமி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. எழில் எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, தனியாக வந்துமா இதெல்லாம் கொடுக்கணுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் நான் பெருசாக வாங்கிட்டு வரல, கொஞ்சம் ஜாமான் தான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன்றாங்க. எழில் ஃபோன் பேசுகிறதுக்கு வெளியே போயிடுறாரு. அதே நேரத்தில் அமிர்தாவும் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ இங்கே இருக்கிற அமிர்தாவுடைய அம்மா அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அப்படின்றாங்க. என்னென்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் விட்டு அனுப்புவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பெரியவர் இறந்த நிலையில் திரும்பவும் தனியாக அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, அங்கேயே தான் வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்றாங்க. எல்லாம் அவங்க நல்லதுக்காக தான். அந்த வீட்டில் இருந்தால் அவனால் அமைதியான சூழ்நிலையில் இருக்க முடியாது. அவன் நிறையா எழுத வேண்டியிருக்குது. வாழ்க்கையில் முன்னேறணும்னா அவங்க 2 பேரும் அமைதியான சூழ்நிலையில் வாழணும், அப்போ தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. செல்வி குறுக்கிட்டு, எழில் தம்பியை வெளியே அனுப்பிச்சிட்டு அக்கா என்னவோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்களே, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எழில் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லா சூழ்நிலையும் கூடவே இருந்து எனக்கு உதவி செய்கிறவன் எழில் தான் அப்படின்னு பாக்கியாவும் சொல்கிறாங்க. பிறகு இவங்க பேசிகிட்டு இருக்கிறது வாசப்படியில் நின்றுட்டு இருக்கிற எழில் கேட்டு கண்ணீர் வடிக்கிறான். பாக்கியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுமாரி போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்க பாக்கியலட்சுமி. இதுமாரி எழில் வீடு கொடுத்து நம்ம இந்த அங்கே போயிட்டு வந்தாத்தான்றாங்க. அங்கே இருக்கிற இனியா என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பில்ல, நம்ம என்னையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதானேன்னு சொல்கிறா. அதுக்கு இன்னொரு நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஈஸ்வரி வீட்டெலாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. வீட்டில் நல்லா தான் இருக்கு அத்தை, சின்ன வீடு தான் அப்படின்றாங்க. அவங்க 2 பேருக்கு அது போதும் அப்படின்றாங்க. கோபி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே வேலை செய்கிறவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. யாருக்குன்னு கேட்குறாரு. ராதிகா ஆஃபீஸுக்குன்றாரு. மணி என்னாச்சு, இவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ தான் கொண்டு போகிறீங்களா, பொறுப்பாக இருக்க மாட்டீங்களா, சீக்கிரம் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அங்கே வர அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நின்றா டென்ஷனாக இருக்கிற அப்படின்றாரு. என்ன தனியால் ஆக்கிட்டாங்க,